வணக்கம் பானு. தலைமறைவான நூறு நிஷாவை பிடிப்பதற்காக தற்போது பெண் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் தகவல் பானு. 3 தனிப்படைகள் இதுவரை அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் ஒரு தனிப்படையில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் நூறு நிஷா பெண்ணாக இருப்பதால் அவரை பிடிப்பதற்காக முனைப்பு காட்டி வரும் திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் பெண் சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு தனிப்படை ஒன்றை தற்போது அமைத்து தீவிரமாக தேடி வருகிறார்கள். திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாலம் தெருவை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன் 60 வயதான ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி ஓய்வு பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இடப்பிரச்சனையில் கடந்த 18ஆம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி வரும் இந்த வழக்கு தொடர்பாக திருநெல்வேலி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையில் தொடர்புடைய அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக், அவரது சகோதரர் கார்த்திக், அவரது மைத்துனர் அக்பர் ஷா மற்றும் நோட்டமிட்டு தகவல் தெரிவித்ததாக 16 வயது சிறுவன் ஆகியோரை ஏற்கனவே கைது செய்திருந்தனர். தலைமறைவான நூறு நிஷாவை தீவிரமாக தற்போது தேடி வருகின்றனர். இந்த 4 பேரிடம் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று அதிகாலை ஜாகிர் ஹுசேன் பிஜ்லி பள்ளிவாசலில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வருவதை நோட்டமிட்டு கொலையாளிகளுக்கு தகவல் அளிப்பதற்காக காத்திருந்த 16 வயது சிறுவனுக்கு தனது மோட்டார் சைக்கிளை வழங்கியதாக பீர் முகமது என்பவரும் நேற்று கைது செய்யப்பட்டார். இந்த கொலையில் பீர் முகமதுக்கு நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் கொலை சம்பவம் நடக்கப் போவது தெரிந்தும் போலீசாரிடம் அவர் தகவல் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறி போலீசார் அவரையும் இந்த வழக்கில் சேர்த்து கைது செய்துள்ளனர். பானு, இதுவரை 5 பேர் இந்த கொலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே தலைமறைவாக இருக்கும் நூறு நிஷாவை பிடித்தால்தான் இந்த வழக்கின் முக்கிய விவரங்கள் வெளிவரும் என்பதால் அவரை பிடிப்பதற்காக 2 தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் அந்த தேடுதல் வீட்டையில் தொடர்ந்து எந்தவித முன்னேற்றமும் இல்லை என காவல்துறை சார்பில் பார்க்கப்பட்டது. எனவே கொலையில் தொடர்புடையவர் பெண் என்பதால் சகஜமாக சந்தேகப்படும் வீடுகளுக்குள் சென்று தேட முடியவில்லை என ஒரு தகவல் இன்று காலையில் வெளியாகியுள்ளது. இதனால் தனிப்படையில் பெண் சப் இன்ஸ்பெக்டர் ஒருவர் இருந்தால் இந்த தேடுதல் எளிதாகும் என்று மாநகர போலீஸ் கமிஷனரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனால் இன்று தனிப்படையில் ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பெண் போலீஸ் சேர்ந்து கொலையாளியான தலைமறைவாக இருக்கும் நூறு நிஷாவை தேடும்படியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுவே இந்த வழக்கின் தற்போது இருக்கும் நிலவரம். பல்வேறு நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருப்பதாகவும் எனவே மிக மிக தீவிரமான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது. பானு, தொடர்ந்து செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். பானு.